ஹாய், வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல். இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக வரலட்சுமி பூஜை வழிபாடு செஞ்சதை பார்க்க போகிறோம். என்னுடைய தாயார் சிலையாக தெரியாமல் ஒரு பெண் உருவமாக தெரிஞ்சது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜைக்கு தேவையான எல்லா பூஜை பாத்திரங்களையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மணமான மஞ்சள் குங்குமம் தான் வைக்க போகிறோம். மஞ்சள், சந்தனம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அது கூட பன்னீர் கலந்து பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் பொட்டு வைக்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். மங்களகரமாக இருக்கக்கூடிய பொருட்களையும் நல்ல நறுமணமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. பூஜைக்கு தேவையான காமாட்சி விளக்குன்னு சொல்லக்கூடிய கஜலட்சுமி விளக்கு, 8 லட்சுமிகள் கொண்ட மகாலட்சுமி விளக்கு, குத்து விளக்கு, கலசம் வைக்கிறதுக்கு குடம், ஸ்டாண்டு, கூடவே ரெகுலராக விளக்கு போட்டு வர எல்லா விளக்குகளுக்குமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சிட்டேன். இந்த பூஜை செய்யும் போதும் பூஜை பாத்திரங்களை இந்த மாதிரி வைக்கும்போது தெய்வ கடாட்சகமாக இருக்கும். தெய்வங்களை அழைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. இப்போது வழிபாட்டுக்குரிய நேரம் ஆயிடுச்சு. நான் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவால் கோலம் போட்டிருக்கேன். எந்த ஒரு விசேஷ நேரத்துலையும் அரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க என்னுடைய பூஜை ரூமுக்குள்ளார போகலாம். நான் எப்போதுமே ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு தாங்க இது. காமாட்சி விளக்குன்னு சொல்லக்கூடிய கஜலட்சுமி விளக்கு, ஆத்மா விளக்கு, ஓம் விளக்கு, இது முருகருக்காக ஏற்றுவேன். கூடவே ஓம் சக்தி விளக்கும் வச்சுருக்கேன், குபேர விளக்கும் வச்சுருக்கேன். 8 காயின்ஸ் கொண்ட மகாலட்சுமி குபேர விளக்கை வரலட்சுமி நோன்பு பூஜைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலான குபேர விளக்கு இங்கே வச்சுருக்கேன். இது தாங்க என்னுடைய குட்டி கோவில். என்னுடைய பூஜா ரூம். செல்ஃபில் நான் எல்லாமே செவுத்தில் ஆணி அடித்து தான் வச்சுருக்கேன். ஸ்டாண்டு போட்டு சிலைகளெல்லாம் வச்சுருக்கேன். எனக்கு மனசு கவலையாக இருக்கும்போது என்னுடைய பூஜை ரூமில் உக்காந்துக்குவேன். வெளியே வரத்துக்கே மனசு இருக்காது. எல்லா தெய்வங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். என்னுடைய பூஜா ரூம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நாம் வரலட்சுமி பூஜைக்கு ரெடி ஆகலாம். நான் கலசம் வச்சு தான் அம்மனை அழைச்சிட்டு வழிபாடு செய்வேன். என்கிட்ட செம்பு சொம்பு இருக்குது. அதில் பாதி அளவுக்கு பச்சரிசி நிரப்பி மஞ்சள், குங்குமம், அடிப்படாத எலுமிச்சை பழம் ஒன்று வச்சுக்கலாம். இது கூடவே ஜாதிக்காய், மாசிக்காய், 3 கிராம்பும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ரொம்பவே முக்கியமானது காதோலை கருகமணி. இது நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும், வாங்கிக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது முக்கியமானது ரூபா காயின்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது போல் 11 காயின் எடுத்திருக்கேன். இதில் 5 ரூபா காயினும் போடலாம். இந்த காயின்ஸ் போடுறதுனால இதில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கன்னு ஐதீகம் இருக்குது. இந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா இந்த காயின்ஸ் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபதூப ஆராதனை காட்டி நம்மளுடைய லாக்கரில் வச்சுட்டு வரும்போது தேவையில்லாத செலவுகள் குறையும், பணம் சேரும். அடுத்ததாக சேர்த்துருக்கிறது என் பாப்பாவோட சேர்ந்தாங்க. தங்கம், வெள்ளி, வைரம் சொல்லி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பிளாஸ்டிக்கு கவரிங்கு மட்டும் போடக்கூடாது. பாருங்கள், என்னுடைய தாயார் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. அழகாக புடவை கட்டி நகைகள் போட்டு என்கிட்ட இருக்க தாமரை மணி மாலையும் கருங்காலி மாலையும் சேர்த்து கூடவே போட்டிருக்கேன். இப்போ பூக்களெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நல்லா மணமான மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். கூடவே தாமரை பூவும் வச்சுருக்கேன். அது கூடவே மறிக்கொழுந்து, மருவு, துளசி, மருதாணி இலைகள், அரளி பூவாலையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் என்னுடைய தாயாரை. கண்டிப்பாக தாயாருக்கு தாலி சரடும் போடணும். என்கிட்ட மகாலட்சுமி சிலையும் ஒன்று இருந்தது, அதையும் வச்சுருக்கேன். பூஜையில் மகாலட்சுமி கடாட்சகம் நிறைந்த பொருட்களையும் நான் வச்சுருக்கேன். எப்போதுமே முதல்ல வைக்கக்கூடாத விநாயகரையும் குலதெய்வத்தையும் வச்சுக்கணும். நான் கூடவே குபேரர் சிலையும் வச்சுருக்கேன் பாருங்கள். அவருக்கு முன்னாடி பானையில் காயின்ஸ் நிரப்பி வச்சுருக்கேன். குபேரர் ஊறுகாய் பிரியர், அதனால் அவருக்கு ஊறுகாயும் வச்சுருக்கேன். குபேர விளக்கில் பச்சை திரி போட்டு நெய் கலந்து வச்சுருக்கேன். கூடவே சங்கு, சாலகிராமம், கோமதி சக்கரம், மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், உப்பு, அரிசி, பருப்புன்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். பிரசாதமாக சக்கரை பொங்கல், பாயாசம், கேசரி, தயிர் சாதம், புளி சாதம், சுண்டல்,
தக்காளி சாதம் கூடவே ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கேன். ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மலைநெல்லியும் திராட்சையும் வச்சுருக்கேன். வெள்ளி விளக்குலையும் மகாலட்சுமி விளக்குலையும் குத்து விளக்கில் எல்லா விளக்குகளுக்கும் நான் நெய் விட்டு திரி போட்டு வச்சுருக்கேன். கூடவே எங்கிட்ட இருக்கக்கூடிய 2 உருளிக்கும் தண்ணி சேர்த்து வாசனை பொருட்களும் சேர்த்து பூ போட்டு வச்சுருக்கேன். கூடவே தூப ஆராதனை காட்டுறதுக்காக எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். மகாலட்சுமி தாயாருக்கு போற்றிகள் சொல்ல பூக்களும் எடுத்து வச்சுருக்கேன். எப்போதுமே எந்த ஒரு வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய தினம் ஏற்றக்கூடிய விளக்க முதல்ல போட்டு வந்துடணும். நான் என்னுடைய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் ஏற்றின பிறகு தான் வழிபாட்டையே தொடங்குவாங்க. என்னோட ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க. என்னுடைய சாமி ரூமில் இருக்கக்கூடிய எல்லா தீபத்தையும் ஏற்றி ஆரத்தியும் காட்டிட்டு வந்தாச்சு. என்னுடைய மகாலட்சுமி தாயாருக்கு தான் தீபம் ஏற்றிட்டு இருக்கேன். நானே எங்கள் அண்ணியும் சேர்ந்து தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்கும் தீபம் ஏற்றிக்கிறோம். இந்த மாதிரி விசேஷ காலங்களில் குத்து விளக்கு இருந்தால் குத்து விளக்கில் 5 திரி போட்டு விளக்கு போடுங்க, ரொம்பவே நல்லது. ஒற்றை படையில் எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இங்கே மகாலட்சுமி தாயாருக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை தான் வரலட்சுமி விரதம் வருது. அதனால் நான் எக்ஸ்ட்ராவே விளக்குகளெல்லாம் வச்சுருக்கேன். நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து தான் இந்த பூஜை செய்கிறோம். எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அன்னிக்கும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இந்த வழிபாட்டை செஞ்சிட்டு இருந்தேன். இல்லை பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, கன்னி பெண்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வழிபாடெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி இப்போலேருந்தே சொல்லி கொடுங்க. காலப்போக்கில் இந்த வழிபாடெல்லாம் மறந்துக்கிட்டே வராங்க. பாருங்கள், நம்மளுடைய அம்மன் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்மளுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அர்ச்சனை புக்கு தாங்க வச்சுருக்கேன். மகாலட்சுமி தாயாருடைய 108 போற்றிகள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். போற்றிகள் தெரிஞ்சால் சொல்லலாம், மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சொல்லலாம். இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்றவங்க டிவியில் போட்டுட்டோ அல்லது மொபைலில் வச்சுக்கிட்டோ நம்ம இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணலாம். இப்போது என்னுடைய தாயாருக்கு தூப ஆராதனையெல்லாம் காட்டிடலாம். என்னோடய வழிபாட்டை நீங்களும் சேர்ந்தே பாருங்கள். இப்போது நம்ம தாயாருக்கு வச்சுருக்கக்கூடிய எல்லா பிரசாதத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனில் தண்ணி எடுத்துகிட்டு பிரசாதத்து மேலே 3 சுற்று சுற்றி கீழே தரையில் விட்டுறணும். பிரசாதம் அம்மனுக்கு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக பூஜை முடிஞ்சதுமே எங்கள் அம்மாவும் தாயாருக்கு பூ போட்டாங்க. அப்புறம் எங்கள் பாப்பாவும் அம்மனுக்கு பூ போட்டா. பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே பிரசாதத்தை எடுத்து எப்பொழுதுமே ஒரு பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுங்க. நாங்களும் பிரசாதத்தை எடுத்து எல்லோரும் வயிறார சாப்பிட்டாச்சு. என் அம்மனுடைய அழகை பாருங்க, அவ்வளோ அழகு. என்னோடைய கண்ணு பட்டுருச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஆலம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஆரத்தி காட்டும்போது திருஷ்டி இருந்தாலும் கரைஞ்சிடும். என்னுடைய அம்மனை பாருங்கள், குட்டி பொண்ணாக ஆரத்தி எடுக்கிறத நின்று பார்த்துட்ருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த பக்கம் 3 முறை, அந்த பக்கம் 3 முறை ஆரத்தி காட்டி வெளியே ஊற்றியாச்சு. இங்கே எறும்புகளுக்கும் உணவு கிடச்சிருச்சு. எல்லா வேலை முடியவே 1 மணி ஆயிடுச்சு. லைட்டை ஆஃப் பண்ணங்க. என்னுடைய தாயாரை பாருங்களேன், நானே மெய் மறந்து அப்படியே உட்காந்துட்டேன் என்னுடைய தாயாரை பார்த்ததுமே.
இந்த வரலட்சுமி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் தாயாருடைய அலங்காரத்தையும் நைட்டில் அவங்களோட காட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.